வணக்கங்க. இன்னைக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல ஆல்ரெடி ஓடு போட்டிருந்தது. ஸோ வரப்போற காலம் மழை காலமா இருக்கறனால, அந்த ஓடும் ஓட்டை ஓட்டையா இருக்கனால, மழை தண்ணி உள்ள வருது அப்படின்ட்டு கஸ்டமர் வந்து ஷீட் மாரி தகரத்தில போட்டுட்டாங்க. ஸோ ஷீட் மாத்த வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, பைப் லைன் எல்லாம் கன்னா பின்னான்னு அறுத்து விட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த ஷீட் போட்ட ஏரியாவுக்கு தான் நம்ம இன்னைக்கு பைப் போட்டு வயரிங் பண்ண போறோம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நம்ம எலிஃபண்ட் பிராண்ட்ல ஒரு ஸ்ப்ரிங் வாங்கின வீடியோவும் போட்டிருப்போம். ஸோ அந்த ஸ்ப்ரிங் தான் நம்மளுக்கு இன்னைக்கு யூஸ் ஆகுது. குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரம் வேலையே முன்னாடியே நம்ம முடிச்ச மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து ஒயர் கட்டி தான் இழுப்போம். ஆனா இந்த வாட்டி ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால நம்ம ஸ்ப்ரிங் வச்சு யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே நடந்துச்சு. இன்னைக்கு என்னென்ன ஒர்க்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டியூப் லைட், ஒரு குண்டு பல்ப், அப்புறம் ஒரு ரூஃப் மாதிரி போட்டு ஒரு கிச்சன் செட்டப் பண்ணணும். ஆக்சுவலா அதான் கிச்சனு. கஸ்டமர் கேட்டுக்கிட்டது வந்து அந்த ஷெல்ஃப் மேட இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சைட்லேயே சுவிட்ச் பாயிண்ட்டும் அப்புறம் ஒரு லைட் ஒன்று வச்சு தர சொன்னாங்க. ஒரு சாக்கெட் மிக்ஸி யூஸ் பண்ற மாதிரி வச்சு தர சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இந்த கட்டர் இருக்கிறதுனால எனக்கு வந்து நான் ஆக்ஸா பிளேடு யூஸ் பண்றது இல்லைங்க. கட்டராலே கட் பண்ணிட்டு நைஸ் பண்ணிடுவேன். இந்த கட்டர் வந்து இங்க இந்தியாவில் நானும் தேடி பார்த்தேன் கிடைக்கல. இந்த கட்டர் நான் சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணிட்டு இருந்தது. அது அப்படியே நான் பத்திரமா எடுத்துட்டு வந்து இங்க நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இந்த கட்டர் இல்லைனா எனக்கு வேலையே ஓடாதுங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இந்த கட்டருக்கும் ஒரு சின்ன ஒரு பாண்டிங். எனக்கு இந்த கட்டர் போல உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ற டூல்ஸ்ல எது இல்லைன்னா நம்மளுக்கு வந்து வேலையே ஓடாது அப்படின்ட்டு மிஸ் பண்ணுவீங்களோ அந்த டூல்ஸ் என்னன்ட்டு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லிட்டு போயிடுங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலா வந்து நான் சுவிட்ச் பாக்ஸ்ல வயரிங் கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி சுவிட்ச் எதுவுமே புதுசா வாங்கல, யூஸ் பண்ணிட்டு இருந்ததே கஸ்டமர் வந்து திரும்பி யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. டோட்டலா 2 பாக்ஸ் தான். ஒரு சாக்கெட் 4 சுவிட்ச், அப்புறம் 2 சாக்கெட் 2 சுவிட்ச் உள்ள பாக்ஸ் தான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் ஃபைனலா ஆன் பண்றேன் பாருங்க. ஆக்சுவலா இந்த பல்பு வந்து எமர்ஜென்சி லைட். கஸ்டமர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு டியூப் லைட் மட்டும் போதுபா அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் இல்ல இன்னொரு பல்பு போட்டுக்குங்க, கரண்ட் போச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப இருட்டா இருக்கும் அப்படின்ட்டு அந்த இடத்துல எமர்ஜென்சி லைட் போட்டு கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம கிச்சன்ல வந்து ஒரு லைட் பாயிண்ட் இதோ பாருங்க, இந்த ஒரு லைட் பாயிண்ட் தான். ஃபைனலா எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இந்த ஒர்க்குக்கு நீங்க எவ்வளவு வாங்குவீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்ல போறது இல்ல, ஏன்னா சொன்னா நிறைய பேருக்கு மன கஷ்டம் வருது. நான் கமெண்ட்ல பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் வீடியோல பார்க்கலாம். வரேங்க, பாய்ங்க.